தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அக்கா, என்ன? நீயும் மல்லிகிட்ட சாரி கேட்டிருக்க? மாமா, ராஜிமா ஏன் கேட்கணும்? அவங்க வந்து அஞ்சுதா, நீ இதுல தலையிடாத. பேசினது அவங்க, நான் அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீயும் கூட கூட தான் பேசிக்கிட்டு இருக்க. மல்லி உன்னை பத்தி தப்பாலாம் எதுவும் நினைக்கல. நான் மல்லி கிட்ட பேசிட்டேன். இருந்தாலும் ஒருத்தவங்களோட கேரக்டரை பத்தி தப்பா பேசினது சரியில்லைக்கா. நீ அவகிட்ட சாரி மட்டும் கேளு, இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அக்கா, என்னக்கா யோசிக்கிற? ஐயோ, இதுல எல்லாம் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு இல்லங்க மேடம்? ஐயோ மாப்பிள்ளை தம்பி, உங்க அக்கா படிச்சவங்க, அதுவும் எங்களை விட உலக ஞானம் அதிகமா உள்ளவங்க. 4 இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்கல்ல. எனக்கு தெரியும், தப்பு பண்ணது அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயங்கவே மாட்டாங்க. அதுவும் சொல்ல போனா, ஐயோ இவங்க பண்ணது கேரக்டர் அசாசினேஷன். மல்லியோட கேரக்டரை கொலை பண்ணிருக்காங்க. அப்படி செஞ்சிருக்கவங்களுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அதுக்காக ஐயோ பாவம் கனடா மேடத்தை மல்லி கால்ல எல்லாம் விழ சொல்லல. அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. அதுவும் இல்லாம வயசுல பெரியவங்க சின்னவங்க காலில் விழறது முறையும் கிடையாது. நம்ம ஊர்லலாம் அது பழக்கமும் கிடையாது. முறைக்கு இப்ப அண்ணியா வேற போயிட்டாங்களா, அதனால கனடா மேடம் நீங்க மல்லி கால்ல எல்லாம் விழ வேணாம். ஜஸ்ட் சின்னதா ஸ்மாலா 2 வார்த்தையில சாரி அப்படி கேட்டா போதும். எங்க மல்லி பொண்ணு மனசுல எதுவும் வச்சுக்காது. என்ன மல்லி, நான் சொல்றது கரெக்ட் தானே? அவங்க இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க பிள்ளை. கனடா மேடம் பண்ண மாட்டீங்கல்ல? ஆமாக்கா, சாரியோட முடிச்சுப்போம். மல்லி கண்டிப்பா புரிஞ்சுப்பா. சாரி. அப்பாடா, ப்ராப்ளம் சால்வ்ட். இப்பதான் எனக்கு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. இனிமே அதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. நிம்மதியா தூங்கு. குட் நைட். ஆத்தி 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 ஆத்தி, மாப்பிள்ளைக்கு மேல மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கு புள்ள. ஆனா அந்த லவ் மட்டும்தான் இல்ல. அதை எப்படியாவது வர வச்சிரு மல்லி. அப்புறம் பாரு, உன் வாழ்க்கை அப்படியே வசந்த காலமாயிடும். மேடம் நீங்க மல்லி காலெல்லாம் ஒண்ணு விழ வேணாம். ஜஸ்ட் சின்னதா ஸ்மாலா 2 வார்த்தையில சாரி அப்படின்னு கேட்டா போதும். சாரி. இந்த மல்லி எங்க போய் தொலைஞ்சா? டைம் ஆயிடுச்சு, இன்னும் காஃபி கூட ரெடி பண்ணாம இருக்கா. அவ எப்படி கொண்டு வருவா? அவ தானே நேத்து வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தா. ஆமா, நேத்து வர கொடுத்தா. ஆனா இனிமே எப்படி கொடுப்பா? இனிமே நான் தானே அவங்களுக்கு காஃபி கொண்டு போய் கொடுத்து காஃபி குடிங்க மேடம், காஃபி குடிங்க மேடம்னு எழுப்பணும் அவள. ராஜிமா, என்ன சொல்றீங்க? அவகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டான்ல உன் மாமா. இனிமே அதானே நடக்கும். அப்படிலாம் சொல்லாதீங்க. சில விஷயம் தப்புன்னு நினைச்சா அந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் மாமா கோவப்படுவாரு. அடுத்த நிமிஷம் அதை பத்தி நினைக்க கூட மாட்டாரு. ஏதோ நேத்து நடந்த விஷயத்துல ஒரு சின்ன குழப்பம் நடந்துருச்சு.
நாம கூப்பிட நினைச்ச அந்த டிரைவரை மாமாவும் கூப்பிட போய் அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. மாமாவே இதுல டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கிறதால இந்த விஷயத்துல அவருக்கு நம்ம எவ்வளவு எடுத்து சொன்னாலும் கன்வின்ஸ் பண்ண முடியல. மத்தபடி உங்க மேல மாமா ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. இதுக்கு மேல அவன் மரியாதை வச்சு நான் என்னத்த பண்றது? ஒரு கப் காஃபி குடுன்னு இப்ப மல்லிகிட்ட போய் கேளம் பார்க்கலாம். கேவலம் என்ன போய் விஜய் அவகிட்ட பயங்கரமா கேவலப்படுத்திட்டான். என்னமோ எனக்கு சகதியில உருண்டை எந்திரிச்ச மாதிரி என் நரம்பெல்லாம் அப்படியே துடிக்குது. அந்த பஞ்ச பரதேசி மல்லி முன்னாடி படக்கூடாத அவமானம் எல்லாமே பட்டாச்சு. எப்படி எப்படி அது தீரும் சொல்லு, நீயே சொல்லு. அவ சாகர தருவாயில என் காலை புடிச்சு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறணும். அப்பதான் என் அவமானம் சரியாகும். அது வரைக்கும் இந்த ராஜேஸ்வரி நடந்ததை மறக்கவும் மாட்டா, மன்னிக்கவும் மாட்டா. என்ன மல்லி, உன் நடவடிக்கை ஒன்னும் சரியில்லையே. வழக்கமா செய்யறதெல்லாம் இனிமே செய்ய வேண்டாம்னு நினைச்சிட்டியா? ஒரே நாள்ல வேலைக்கு வந்த கூலியால முதலாளி ஆயிட்டியே. என்ன பாக்குற? காலையில எந்திரிச்ச உடனே ராஜிபா காஃபி குடிப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? நீ பாட்டுக்கு சொல்லாம கொல்லாம ஊர் சுத்திட்டு வர. நான் ஊரெல்லாம் சுத்தல, கோவிலுக்கு போயிட்டு வரேன். வார்த்தைய பார்த்து பேசினா நல்லது. ஏய், கோவிலுக்கு போவியோ குளத்துக்கு போவியோ, வீட்டு வேலைங்களெல்லாம் முடிச்சிட்டு போ. தேவையில்லாம ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத. போ, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. மேடம், பிரசாதம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பிரதோஷம். நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு அவர் பேர்லயும் என் பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க இல்லையா மேடம்? உங்க மனசையும் அந்த கடவுள் கரைய வச்சிடுவாரு. நான் சாமியை நம்புறேன், நீங்க மனுஷங்களை நம்புறீங்க. சாமியை நம்புனா மனுஷ மனசை மாத்துவாரு. மனுஷனை நம்பினாலும் சாமி மாற மாட்டாருல்ல. என்ன பாக்குறீங்க? என்னை யாரோ அவமானப்படுத்தினா கூட அவங்க பக்கத்துல என்ன நியாயம் இருக்குன்னு நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்பேன். நீங்க என்ன கண்டபடி பேசி அவமானப்படுத்திருக்கீங்க, அசிங்கப்படுத்தி இருக்கீங்க. ஆனா எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவரு உடனடியா வந்து பதில் சொல்ல மாட்டாரே தவிர, கடைசியா அவர் சொல்ற பதில் எல்லாம் காலத்துக்கும் நிலைச்சு நிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு உங்க மேலெல்லாம் வருத்தம்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல. ஒருத்தரை பத்தியும் அவங்களோட கடந்த காலத்தை பத்தியும் தெரியலன்னா உங்க கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்களை வச்சுதானே அவங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு முடிவு பண்ணுவீங்க. அப்படி கூட நீங்க என்ன நினைச்சிருக்கலான்னு நினைச்சிட்டு போயிடுறேங்க. ஏன்னா உங்க மேல இருக்கிற கோவத்தை நான் சுமந்துட்டு இருந்தேன்னா அது எனக்கு தான் பாரமா இருக்கும். தப்பே செய்யாத நானும் அரவிந்தோ பேசவே முடியாத சூழல்ல எங்களுக்காக விஜய் சார் வந்து கரெக்டா பேசினார் பாருங்க. அதுதான் கடவுளோட நேரம்ங்கிறது. இப்ப உங்களுக்கு உண்மை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் மல்லி, வல வலன்னு பேசிட்டு இருக்காத. போய் வேலைய பாரு. உன்கிட்ட காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? அவங்க எந்திரிச்சதும் காஃபி குடிக்கிற ஆளு. இவ கையால அப்படி ஒரு கேவலமான காஃபி குடிக்கணும்னு எனக்கு தேவையே இல்ல. பெரிய நியாயவாதி மாதிரி பேசிட்டு இருக்கா. ரஞ்சி, நீ போய் எனக்கு போட்டு எடுத்துட்டு வா. இப்ப கூட நீங்க அதே கோவத்துல தான் இருக்கீங்க மேடம். உங்க தம்பியோட வாழ்க்கை, அவர் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே ஆசைப்படுறீங்க. மூச்சுக்கு 300 தடவை அததான் சொல்றீங்க. ஆனா அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்க என்ன எதிரி மாதிரி பார்க்காம ஏதோ ஏதோ இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்த ஒரு பொண்ணா, உங்க வீட்டு குழந்தைய சம்பளத்துக்காக பார்க்க வந்த ஒரு ஆளா கூட நினைச்சுக்கோங்க. எனக்கு அதுல எல்லாம் பிரஸ்டீஜ் பிரச்சனையே இல்ல. அன்பா இருங்க, மரியாதையா நடந்துக்கோங்க. மொத்தத்துல இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், அதானங்க வேணும். நீங்க உங்க வரட்டு பிடிவாதத்துல இருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்குனீங்கன்னா எல்லாம் நல்லபடியா இருக்கும் மேடம். நான் யாரையும் கெடுத்து வாழணும்னு இங்க வரல. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. ரஞ்சி, முதல்ல அவளை போ சொல்லு. ஏய் போ, போய் வேலைய பாரு. பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஏய், என்ன நீ பெரிய உத்தமி மாதிரி பேசிட்டே இருக்க? பிரசாதமா பெருசா எடுத்துட்டு போடி. போடி. இங்க பாரு, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலையும் உன்னை நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் யாருன்னு தெரியுமா? எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கவன்னு தெரியுமா?
கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என் புருஷன் கிட்ட கூட நான் இப்படி இறங்கி நின்னு மன்னிப்பு கேட்டதே இல்ல. அப்பேற்பட்ட என்ன கேவலம் ஒரு அண்ணங்காவடி பள்ளிக்கூடமே தாண்டாதவ உன் கால்ல விழற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டான் பாத்தியா என் தம்பி. மறக்க மாட்டேன்டி, மறக்கவே மாட்டேன், சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். இதுக்கு மேல இந்த ராஜேஸ்வரிய நீ வேற மாதிரி பாப்ப. வெண்பா, என்னாச்சு வெண்பா? வெண்பா, வெண்பா, என்னம்மா பார்த்து வர மாட்டியா? என்னாச்சு? ஐயோ என்ன செல்லம், கீழே விழுந்துட்டியா? ஏதாவது அடிபட்டுச்சா? வெண்பா, எதுக்கு இவ்ளோ புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வர? இவ்ளோ தூயமா ஸ்கூலுக்கு கொண்டு போனோம்? வெண்பா, டிஃபன் வேலை முடிச்சிட்டு வரேன்னு சொன்னல, அதுக்குள்ள என்னம்மா அவசரம்? டைம் ஆச்சுன்னு அந்த குழந்தை இறங்கி வந்துட்டு இருக்கு. அவளை டைமுக்கு ரெடி பண்ணணும், நமக்கு தானே அறிவு வேணும். நான் டைம் பார்த்து தாங்க வேலை செய்றேன். என்ன இன்னும் பேசுற time ஆகல. வெண்பா குட்டி, என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, சித்தி வந்திருப்பல்ல. இப்பெல்லாம் ஸ்கூல்ல குழந்தைங்கள கழுத மாதிரி பொதி சுமக்க விட்டுறாங்க. நம்ம நெக்ஸ்ட் இயர் புக் இல்லாத, ஹோம்வொர்க் இல்லாத ஸ்கூலா பார்த்து சேரலாம். என்ன பாக்குற? எதுக்கு எல்லா புக்ஸையும் தூக்கிட்டு வந்த? இல்லடா, கொஞ்சம் புக்ஸ் தான் ஸ்கூலுக்கு கொண்டு போனோம். மல்லியம்மா டைம் டேபிள் பார்த்து எடுத்து வைப்பாங்க. உனக்கு என்னடா அவசரம்? நான் வந்து தேவையானதை மட்டும் எடுத்து தருவேன்ல. நீங்க பிஸியா இருக்கீங்களா, அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். நல்லா ஹெல்ப் பண்ண போ. சுமக்க முடியாம சுமந்துட்டு வந்து அதை கீழே போட்டு அப்புறம் மல்லியம்மா டைரிய பார்த்து அதை உனக்கு எடுத்து கொடுத்து அத பேக்ல வைக்கிறதுக்கு நீ ஏன் எல்லாத்தையும் பேக்ல வச்சிரலாம். ஆனா ஜாலியா இருக்குல்ல. ஆனா நான் எடுத்து வச்ச போர் அடிக்கும்ல. சரி மல்லி, சீக்கிரமா எடுத்து வச்சுட்டு வெண்பாவை கிளம்ப சொல்லு. நானும் ஆபீஸ்க்கு கரெக்ட் டைம்க்கு போகணும். எனக்கு மீட்டிங் வேற இருக்கு. நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், நீயும் கிளம்பு. வெண்பா குட்டி, டாடாக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னார்ல, லேட் ஆச்சுன்னா திட்டுவாரு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆகணும். வா, புடிச்சுக்கோ. குடு, சீக்கிரம் ஓடு 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 ஓடு. இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கா அந்த அண்ணன் காவடி. ஏற்கனவே மாமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களையும் வர எதிர்த்து பேசிட்டாரா, அதான் அவளுக்கு சும்மா குல்ஃபி ஐஸ தேன்ல முக்கி சாப்பிட்ட மாதிரி அப்படி குளுகுளுன்னு இருக்கும். அவ குளு குளுன்னு இருந்தா நமக்கு என்ன? நாம சூட்ட கிளப்பி விடுவோம். தூக்க வேண்டியது தூக்குனா அவ ஆட்டம் தானா அடங்கிடும். விஜய் ஏதோ முக்கியமான மீட்டிங்க்கு போகணும்னு சொன்னான்ல, அந்த ஃபைலை வச்சுதான் அடுத்த ஆட்டம் ஆரம்பமாகும். போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. நான் சொல்ற மாதிரி மட்டும் செய், எல்லாம் சரியா நடக்கும். ஆனா ராஜிமா, அதை வச்சு என்ன செய்யணும்? அவ சந்தோஷம் ஒரு 5 நிமிஷம் கூட நிலைக்கவே கூடாது. அடுத்தடுத்து அடி விழுந்துகிட்டே இருக்கணும். கண்டிப்பா. இருங்க, போய் எடுத்துட்டு வந்துடுறேன்.
ஒழுங்கா மிச்சம் வைக்காம சாப்பிடணும் வெண்பா. உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். மல்லி, வெண்பா ரெடியா? ஆ நான் ரெடிடா. வா போலாம். டைம் ஆயிடுச்சுக்கா, கிளம்பியாச்சு. டாடா நாங்க எப்போவே ரெடி ஆயிட்டோம். உங்களுக்காக தான் அப்படியா? வெயிட்டிங். சரிக்கா, வரேன்க்கா. வெண்பா, அத்தைக்கு பாய் சொல்லிட்டு வா. பாய் ராஜேட்ட. பாய். ஆமா ஆமா. மல்லிமா நீங்க வேணா முன்னாடி ஏறிக்கோங்க. ஆ, இல்ல வெண்பா, நான் பின்னாடியே ஏறிக்கிறேன். ஆ நான் கூட இத கேள்விப்பட்டேன். இங்க பாருங்க, முன்னாடி பின்னாடிலாம் பட்டிமன்றம் நடத்த டைம் இல்ல. முதல்ல ஏறு மல்லி. சாரிங்க, உங்களுக்கு வேற மீட்டிங் இருக்குல்ல. அம்மா எல்லாம் மறக்காம எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். டைம் இருக்குல்லங்க, நாங்க வேணா ஆட்டோல வந்துக்கிட்டுமா? என்னாச்சு டாடா? நல்லவேளை ஞாபகப்படுத்துற மல்லி. ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். ரஞ்சிதா, இதோ ஒரு நிமிஷம். சொல்லுங்க மாமா. இங்க வா. இதோ வரேன். சொல்லுங்க மாமா. இந்த டைனிங் டேபிள்ல ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறியா? இதோ வரேன். எப்படி மறந்தேன்? அங்க எப்படி இருக்கும்? அததான் எப்பவோ கடத்திட்டனே. எப்படியோ இப்ப வாச்சும் கேட்டீங்களே. போறதுக்குள்ள பிரச்சனை வருமான்னு பார்த்தேன். கன்ஃபார்மா பிரச்சனை வந்துரும். என்னங்க, டைனிங் டேபிள் எதுவும் இருந்த மாதிரி தெரியலையே. இல்ல மல்லி, நான் அங்கதான் வச்சேன். நீ சரியா கவனிச்சிருக்க மாட்டேன். இல்லங்க, வெண்பாவோட லஞ்ச் பேக் அங்கதானே வச்சிருந்தேன். அதை எடுக்கும் போது தெரிஞ்சிருக்குமே. கண்ணுல படலங்க, அதான் கேக்குறேன். இப்ப ரஞ்சிதா எடுத்துட்டு வருவா. அவகிட்ட எங்க இருந்ததுன்னு கேளு. சித்தி கையில ஃபைல காணுமேடா. மாமா, நீங்க டைனிங் டேபிள்ல தான் வச்சீங்களா? ஆமா ரஞ்சிதா, நல்லா பாத்தியா? 4 காலு ஒரு ஸ்லாப், அதுதானே டைனிங் டேபிள். அதுல பாக்குறதுக்கு வேற எங்க இடம் இருக்கு? நல்ல பாத்தியான்னு கேக்குறீங்க. இல்ல, நான் அங்கதான் வச்சேன் ரஞ்சிதா. வேற எங்க போயிருக்கோம்? ஏங்க, அங்க வச்சீங்கன்னு நினைச்சு வேற எங்கேயாவது வச்சிட்டீங்களா? ஆமா, மாமாவுக்கு மனசு ஒரு பக்கம், மூளை ஒரு பக்கம் மட்டும்தான் வேலை செய்யுதுன்னு சொல்ல பாக்குறியா? வேற எங்கேயுமே இல்ல. ஒருவேளை ரூம்ல வச்சிருக்கீங்களான்னு மாடியில கூட போய் பார்த்துட்டேன். அங்கேயும் இல்ல. எப்படி மிஸ் ஆகும்? நேத்து நைட்டு நடந்த குழப்பத்துல அது நைட்டு பார்க்க முடியாம ஃபைல மூடி வச்சிட்டேன். இன்னைக்கு காலையில டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து ஃபைல பார்த்தேன். மல்லி, நீ தானே அங்க இருந்த? ஆமாங்க, நான் தான் இருந்தேன். ஆனா ஒதுங்க வைக்கிறப்போ அது இல்லங்க. ஒதுங்க வச்சியா? போச்சு. ஒதுங்க வைக்கிறேன்னு எங்க வச்சியோ? எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எதை எந்த நேரத்துல பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு மீட்டிங் மட்டும் கொலாப்ஸ் ஆச்சு. அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். என்னாச்சு விஜய்? என்ன பிரச்சனை இப்போ? ஒரு நாள் கூட இந்த வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியாதுல்ல? இந்த வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஒரே ஒருத்தி தானே காரணமா இருப்பா. இப்பயும் அவ தானே ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைஞ்சிருப்பா. என்னாச்சு விஜய்? ஃபைல காணுக்கா, மீட்டிங் வேற இருக்கு இன்னைக்கு. ஏய், நீ எடுத்தியாடி? நீ எடுத்தியான்னு உன்னதான் கேக்குறேன். மரமண்ட மாதிரி நின்னுட்டு இருக்காம ஆமா இல்லன்னு சொல்லு. இத பாரு, என் தம்பியோட பிசினஸ் கெட்டு போகுதுன்னா அது உன்னாலதான். அவன் வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதா, இப்ப அவன் பிசினஸ் வேற கெட்டு போணுமா? அவன் பிசினஸ் மட்டும் கெட்டு போச்சுன்னா தோ இங்க நிக்கிறா பாரு, வெண்பா வெண்பான்னு கூப்பிடுவல்ல, அவ வாழ்க்கையும் கெட்டு போயிடும். அதானே உனக்கு வேணும்? டாடா, இப்படி சண்டை போடுற நேரத்துல முதல்ல நீங்க ஃபைல் எங்க வச்சீங்கன்னு யோசிங்க டாடா. வேற எங்கேயாச்சும் எடுத்துட்டு போனீங்களா? கடைசியா நீங்க அதை எப்போ வச்சீங்க? டைனிங் டேபிள்ல தான் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரப்ப கீழே விழ போனல, உனக்கு புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நான் மாடிக்கு போயிட்டேன். ஃபைல நான் மாடி கொண்டு போகவே இல்லையே. அப்புறம் எப்படி மிஸ் ஆகும்? மல்லி தான் டைனிங் டேபிள்ல ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்ப என்னடா அவளுக்கும் தெரியலங்கறா. ஏங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் போய் பார்க்கறேன். எங்க போச்சு இந்த ஃபைல்? கிளம்புறப்ப போய்.
டென்ஷன் 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 நல்லா பிபி ஏறட்டும். அப்பதான் மல்லி மேல கொளுத்தி போட்டா டமார்னு வெடிக்கும். வா என்ன நடக்குதுன்னு பாப்போம். ம். எங்க போச்சு? நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.